ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. லைவில் ரொம்ப மட்டமாக போயிடுது, மொக்கையாக போயிட்டு இருக்குது. நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் கதறீங்க, நான் லைவை பார்த்து கதறிட்டு இருக்கேன், போய் தூங்கிலான்னு சொல்லிட்டு படுத்தே விட்டேன், அப்புறமாலும் மனசு வரமாட்டுது, அப்படியே மைண்டு ஃபுல்லாக வந்துட்டு அங்கே ஒரு பிக் பாஸ் ஓடிட்டு இருக்குது. அதனால் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்வதி கம்புருதன் கண்டு நடுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம விக்ரம் கிட்ட. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அரோரா பக்கத்தில் விக்ரம் இருக்கார், சுபிக்ஷா உட்காந்துட்டு இருக்காங்க, ஆதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த 4 பேர் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து தலை போட்டு முடிஞ்சான்னு கேட்குறீங்க. இல்லை, இன்னும் முடியல. ஏன்னா இவங்க பேசுகிறத வச்சே தெரிஞ்சு வச்சுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா தலையாக யார் வந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்வதி கமுருதி வந்தால் எனக்கு ரொம்ப பயம். இவங்க கண்டிப்பாக என்னை வந்து கிச்சனில் தூக்கி போட்டாங்க. இப்போ கனி வந்தால் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கனி வந்து என்னை இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆதிரை, விஜய, பார்வதி, கம்பருதி 3 பேர் வந்தாலும் என்னை தூக்கி கிச்சனில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பதறாங்க. ஏன் பதற வேண்டும்? அதான் ஒரு வாட்டி வந்துட்டிங்கள, திரும்ப பண்ணுங்க. ஏன் கிச்சனில் இருந்தால் அவ்வளோ, நான் கிச்சனில் பண்ண ஏதாவது சமைச்சிங்களா? நான் எதுவுமே சமைக்கவே இல்லை, எடுத்து சர்வ் பண்ணது மட்டும்தான் மிச்சம். அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டீம், ஒரு மட்டமான ஒரு கிச்சன் பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா வரவங்களுக்கு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக கொடுக்குற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு கனியை கூட பாராட்டிடலாம். ஏன்னா அவங்க இந்த சாப்பாடு சர்வ் பண்ணுற விஷயத்தில் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஆனால் திவ்யா வந்து தலைமை எடுத்து அந்த டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்துட்டு எல்லாரையுமே வந்து ஒரு ஹாஃப் பாயிலுக்கு பிரச்சனை, முட்டை ஆம்லெட் போட போகிறாங்க, அதில் ஹாஃப் பாயில் போடுறதுக்கு பிரச்சனை. நாங்கள் கொடுக்குறதா நீங்கள் சாப்பிடணும், நாங்கள் வந்து சொன்னால் தான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோம், மைக்ரோவன் அது இதுன்னு என்னென்ன சட்டங்கள் அடோடோடோ. எப்போ இதில் இந்த அம்மாவுக்கு இது கஷ்டமாக இருக்கான். என்ன கஷ்டத்தை அனுபவிச்சான்னு சத்தியமாக எனக்கு புரியல. அப்படியே நோகாமல் அப்படியே டாப் 5 வந்து அப்படியே கப்பு வாங்கிட்டு போயிடலான்னு ஒரு சந்தோஷம் போல இருக்குது, ஒரு எண்ணம் போல இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை வேறு சொல்கிறாங்க. சரி, விக்ரம் என்ன பண்ணுறாரு, உன்னோட டாப் 5 சொல்லு அப்படின்னு அரோரா சொல்கிறாங்க. அவங்கள சொல்கிறாங்க, கமுருதினை சொல்கிறாங்க, அப்புறமா வந்து கானா வினோத்தை சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை சொல்கிறாங்க, அப்புறம் விக்ரமை சொல்கிறாங்க. அரோராவோட டாப் 5 நோட் பண்ணிக்கோங்க. என்ன முதல்ல வந்து அவங்க பேரை சொல்லலை. அப்போ இவர் கேட்குறாரு, என்ன உன் பேர் சொல்லு, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்றாங்க. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து மக்கள் வந்துட்டு இது பண்ணி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸை 3வது பிளேஸில் வந்திருக்காங்க நம்ம அரோரா. இப்போ சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க, சரி சுபிக்ஷா நீ சொல்லு அப்படிங்கும்போது சுபிக்ஷா வந்துட்டு அவங்கள சொல்கிறாங்க, சுபிக்ஷா கண்டிப்பாக டாப் 5 வருப்பாங்களாம். விக்ரம் வந்துடுறாங்க, ஏன்னா அண்ணன் இல்லை, வியானாக்கு அடுத்தபடியாக வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு விக்ரமோட தங்கச்சி இந்த மாதிரி தானே. அதுக்கப்புறம் வந்து கானா வினோத்தை சொல்கிறாங்க, 2 பேருமே. ஆனால் 3 பேருமே கானா வினோத்தை சொல்கிறாங்க. அடுத்தது யாருன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கனி, அரோரா, கமுருதன் கிடையாது, விஜய், பார்வதி கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது ஆதிரி தான் 7 மாதம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னென்னா கமுருதீன், சுபிக்ஷா, விக்ரம், அரோரா, ஆதிரி. ஏமா வந்த புதுசில் நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு விஜய், பார்வதி, அந்த பக்கம் அரோரான்னு சொன்னீங்களா, அது வந்து இப்போ பேக் டு ஃபார்ம் அன்பு கேங் மாதிரி ஆச்சு. இப்படி ஆதிரி வந்துட்டு கேமை வந்து தொலைச்சிட்டு ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணாங்களே, திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது சூப்பராக போடுவாங்கன்னு பார்த்தா திரும்ப இப்போ வந்து ஃபுல்லாக வந்துட்டு அன்பு கேங் தான். அதுலேயும் எஃப்ஜே கூட நல்லா ஜாலியாக இருக்காங்க. வெளியில் இருந்த அந்த ஃபயர் எல்லாமே போச்சு. இத்தனைக்கும் அரோரா வந்துட்டு இன்டிமேட் பண்ணுறாங்க, அவன் வந்து திரும்ப உங்ககிட்ட பழக பார்க்குறான் பார்த்துக்கோ அப்படின்னு. இருந்தும் நேற்று வந்துட்டு கமருதன் கிட்ட அவ்வளோ ஃபயராக பேசிட்டு எஃப்ஜே கிட்ட வந்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப கஷ்டம், ரைட்? இதெல்லாம் வந்துட்டு நம்ம கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க 3 பேர் 4 பேர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது கானா வந்து கன்ஃபார்மாக இருப்பார், விக்ரம் கன்ஃபார்மாக இருப்பார், கனி கன்ஃபார்மாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே அரோரா கன்ஃபார்மாக இருப்பாங்க. இதில் ஆதிரியா சுபிக்ஷான்னு அவங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மற்றவங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க, இந்த வராங்களே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வாங்க அப்படியே போவோன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதும்? சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.